திட்டத்திலையும் பார்க்க இப்போது அரசு மக்களுக்கு அதாவது வெளியிட்டிருக்கும் இந்த வரைவு அரசை பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாப்பதற்கான இந்த வரைவு சட்டம் மிக மோசமானது. ஏனென்றால் இதில் இருக்கும் பயங்கரவாதத்தை பற்றிய வரை விளக்கணம் மிகவும் பரந்தது. சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப அமையவில்லை. அந்த வரை விளக்கணம் பரந்ததாக இருக்கும் போது எந்த குற்றமும் பயங்கரவாத குற்றம் என்று அரசு ஒருவரை கைது செய்யலாம். மற்றது தற்போது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்து ஒரு வருடத்துக்கு பின்பு கூட அவருக்கு எதிராக வழக்கு தொடங்காவிட்டால் பிணவில் விடுவிக்கலாம். ஆனால் இந்த வரைவு சட்டம் என்ன சொல்லுது என்றால் ஒரு வருடம் தடுப்பாணையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு பிறகு அவர் தடுப்பு காவலில் வைக்கப்படலாம். ஆகையால் 2 வருடங்களுக்கு பின்புதான் ஒருவரை பிணையில் விடுதலை செய்யலாம். ஆகையால் 1 வருடம் 2 வருடம் ஆகிவிட்டது. மூன்றாவது இராணுவமயமாக்கல். இராணுவத்துக்கு போலீசாரின் அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கைது செய்வதற்காக அல்லது தேடல் நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்காக. அது ஒரு ஜனநாயக நாட்டில் இராணுவம் போலீசாரின் அதிகாரங்களை கொண்டு போலீசாரின் கடமைகளை செய்யக்கூடாது. மற்றது இராணுவத்துக்கு இதில் ஒரு பயிற்சியும் இல்லை. ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒருவரை கைது செய்ய என்றால் அவருக்கு இராணுவத்துக்கு தெரியுமா நியாயமான காரணம் என்றால் என்ன. ஆகையால் இது எதேச்சையான சட்டத்துக்கு மாறான கைதுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது. மற்றது இது ஜனாதிபதியின் அதிகாரங்களையும் இது அதிகரிக்கின்றது. ஜனாதிபதி வேணுமென்றால் ஒரு நிறுவனம் எமது தேசிய பாதுகாப்புக்கு எதிராக செயற்படுது என்று அவற்றின் அபிப்பிராயத்தில் அவருக்கு நியாயமான காரணங்கள் இருக்குதனால் அப்படி ஒரு முடிவுக்கு வர ஒரு நிறுவனத்தை தடை செய்யலாம். ஆனால் இதற்கான ஒரு ப்ரோசஸ் இல்லை. எந்த காரணங்கள் என்று சரியாக இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை, மற்றது கால வரையறையும் இல்லை. ஆகையால் சிவில் சமூகம் ஒன்று கூட தடை செய்யப்படலாம், எவ்வளவு காலத்துக்கும் தடை செய்யப்படலாம். ஆகையால் பல விதமான பிரச்சனைகளை இந்த வரைவு சட்டம் கொண்டுள்ளது. சர்வதேச மனித உரிமை சட்டங்களுக்கு ஏற்ப இல்லை. மற்றது இது தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிகவும் மோசமானது. எந்த நோக்கத்துக்காக அந்த நோக்கத்துக்காக நீங்க அந்த குற்றச்செயலை செய்யறீங்க பிரச்சனைக்குரிய சட்டமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இப்ப இருக்க ஒரு வகை செவிசாய்க்குமா? இதுல நீதிபதியை கொண்டு வந்திருக்கணும். அதாவது ஒரு தடுப்பாணை அல்லது தடுத்து வைப்பதற்கான ஒரு ஆணை, அதாவது டிடென்ஷன் ஆர்டர், டிஓன்னு கூறுவோம். அந்த டிஓவை போலீசார் கொண்டு போய் நீதிபதிக்கு முன்னால் சமர்ப்பிக்க வேண்டும். அப்போது நீதிபதி தான் சரி நீங்கள் இதை நடைமுறைப்படுத்தலாம் என்று கூறலாம் என்று இந்த வரைவு கூறுகின்றது. ஆனாலும் நீதிபதிக்கு இந்த தடுத்து வைப்பதற்கான ஆணை, இந்த ஆர்டரை வழங்க வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்வதற்கு அதிகாரம் இல்லை. அது அந்த அதிகாரம் போலீசாரின் கையில் தான் உள்ளது. மற்றது இப்போ டிஓவை பொறுத்த வரைக்கும் இப்போது இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சர் டிஓவை கொடுக்கலாம். ஆனால் இந்த வரைவு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியால் அந்த அவர்களின் அந்த அதிகாரம் குறைந்த ஒரு அதிகாரி இதை கொடுக்கலாம். மற்றது நீதிபதி அங்கே இருந்தால் கூட நீதிபதிக்கு அந்த சட்டத்தில் பல இடங்களில் ஒருவரை முழுதாக விடுவிக்க முடியாது. ஆக பிணையில் மட்டும்தான் விடுவிக்கலாம். ஆகையால் நீதிபதி இதில் இருந்தால் கூட கொண்டு வந்திருந்தால் கூட நீதிபதியின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நீதிபதி அவரின் முழு அதிகாரங்களையும் இதில் பிரயோகிக்க முடியாது என்ற அதிகாரம் நிறைவேற்ற அதிகாரம் அந்த அமைச்சு செயலாளர் மற்றது போலீசாரின் கையில் தான் உள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.